ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், மாஸ்டர் மீடியான்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக என்னென்ன யூஸ் பண்ணலாம், நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு வியூவில் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு DaVinci Resolve எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு DaVinci Resolve எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். குரோம்குள்ளார போய்க்கோங்க, உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் DaVinci Resolve அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக உள்ளார போனீங்கன்னா DaVinciயோட ப்ரீவியூ மாதிரி காமிப்பாங்க. ஸோ ப்ரீவியூவில் உங்களுக்கு வந்து DaVinci வந்து என்னென்ன படங்கள் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதோட பேசிக் செட்டப்ஸ்லாம் என்ன, அது மூலிமா என்னென்ன யூஸ்ஃபுல்லான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீவியூ மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே போட்டிருப்பாங்க DaVinci ஃப்ரீ டவுன்லோட் நவ் பை ஆன்லைன். இது பார்த்துட்டிங்கன்னா DaVinci Resolve ஸ்டூடியோ. இது வந்து ஃபுல் ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர். நம்மளுக்கு பேசிக் மட்டும் இருந்தால் போதும், சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரொஃபஷ்னலாக வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் ஆகிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நான் DaVinciக்குள்ளார போகிறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து DaVinci Resolveக்குள்ளார போயாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் DaVinci Resolve ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா DaVinci Resolveல ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டாகவும் காமிக்கும். நீங்கள் வந்து அதை தமிழ்லைன் அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து ஆப்ஷன் காமிக்கும், நியூ ப்ராஜெக்ட்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு வந்து இவ்வளோ க்ளம்ஸியாக இருக்க வேண்டாம், எனக்கு வந்து ஒரு அக்யூரேட் ஃபோல்டருக்குள்ளார இருந்தால் அதுக்குள்ளார நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பண்ணால் நீங்கள் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரீநேம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராக்டிஸ்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதுக்கு லெவல் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல் ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டா பேஸ் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வேறு சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சம்திங் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பேக்கப் டேட்டாவை வச்சு நீங்கள் மறுபடியும் அந்த உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியா ஸ்டோரேஜ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க CD, EF நம்ம எந்த ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலமில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம DaVinci சாஃப்ட்வேர் மூலியமாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலயமா கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஈக்கு போகிறோன்னா ஈயில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட வீடியோ ஃபோல்டர் எதில் இருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வீடியோ அந்த ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு லாட் ஆஃப் கிளிப்பிங்ஸ் இருக்கும், வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் கிளிக் பண்ணுறேன். அதை ப்ரீவியூ பண்ணால் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க மேக்கிங் வீடியோஸ் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரீவியூ ஆகும். இது சைட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல்ஸ், ஆடியோ வேவ் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத கீழே வந்து மெட்டாடேட்டாங்கிறப்ப உங்களுக்கு அந்த வீடியோவோட கேமரா மெட்டாடேட்டா வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியூவாக காமிக்கும். நீங்கள் என்ன கோடாக் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆடியோ செட்டிங்ஸ் என்னென்ன இதில் இருக்குது, எத்தனை ஃப்ரேம்ஸில் இருக்குது, அதே மாதிரி சவுண்டு வந்து ஸ்டூடியோவா மோனோவா, ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிச்சிரும். இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து செலக்டிவாக நான் வந்து எனக்கு தேவையான வீடியோஸ் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி
ஆட் டு மீடியா போல் இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் டைம்லைன் செட்டிங்ஸை நம்ம இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல. நம்ம டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து கொஷின்ஸ் கேட்குது. The selected clips have different frame rates to the project. Would you like to change your timeline frame rate to the match? You cannot undo the action. ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த வீடியோ கிளிப்பிங்ஸோட ஃப்ரேம் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட செட்டிங்ஸில் ஃப்ரேம் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ரேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. சேஞ்சுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து செட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டைம்லைன் செட்டிங்ஸை வந்து செக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்குள்ளே தான் போகணும். நான் வந்து உங்களுக்கு இது சொல்லறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம்லைன் ரெசல்யூஷன், அதாவது நீங்கள் என்ன ரெசல்யூஷனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுட்டேஜோட ரெசல்யூஷனுக்கு ஈக்குவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபுட்டேஜ் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறேன். அது இல்லைனா அல்ட்ரா ஹெச்டியில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசல்யூஷனில் தான் இம்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் 4K 2K இந்த மாதிரி என்ன டைம்லைனில் நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெசல்யூஷனை நீங்கள் இது பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இல்லை டைம்லைன் வந்து எனக்கு ஆக்சுவல் டைம்லைன் இருக்குன்னா அப்புறம் ப்ரீவியூ பார்க்கும்போது எனக்கு வந்து நார்மலாக எனக்கு வந்து கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஸ்கொயரில் தான் நம்ம வச்சுருப்போம். சினிமாஸ்கோப் வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் என்ன ஃப்ரேம் ரேட்டில் எடுத்திருக்கீங்க, 24 25 30 ஸோ இதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ளேபேக் ஃப்ரேம் ரேட்டும் நீங்கள் அது ஈக்குவலாக வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ளேபேக் ஆகும். மற்ற டிஃப்ரென்ஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டேட்டா லெவல்ஸ் வந்து எல்லாமே வீடியோவில் இருக்கட்டும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 10 பிட் ரேட்டில் தான் இருக்குது. மற்ற சேஞ்சஸ் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். மற்ற இமேஜ் ஸ்கேலிங்ஸ் இதெல்லாம் நார்மலாகவே இருக்கட்டும். இதில் இந்த பேசிக் செட்டிங்ஸ் கலர் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே ஓகே தான். நீங்கள் DaVinciயோட ORGB கலர் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா ரெக்ஸ் 709 காமா 2.2 இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு காமனான கலர் மேனேஜ்மெண்ட். லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார உங்களுக்கு ஏற்கனவே நிறைய லெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம உள்ளாரந்தே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்புறமேல. மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். ஸோ சப்டைட்டில் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கூட அதை ரொம்ப பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இது சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் செலக்டிவாக ஒரு 2-3 ஃபைல்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஃபைல் மட்டும் இம்போர்ட் பண்ணிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, வீடியோஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து இதை நான் ட்ரிம் பண்ணணும். அதுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் போங்க. கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கீழே பார்த்துட்டிங்கன்னா கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இங்கே வந்து DaVinciயில் வந்து இருக்கும். இப்போ வந்து கட்டு இங்கே நீங்கள் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எடிட்னு ஒரு போர்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த போர்ஷனில் வந்து நீங்கள் வீடியோ ஆடியோ எல்லாமே சேர்த்து எடிட் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் கொடுக்குறதுல இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வந்து உங்களுக்கு ஷார்ட் பை ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கும். அதில் தான் மேக்ஸிமம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த கலர் கிரேடிங் நம்ம போர்ஷன் வந்து நம்ம ஒரு லேட்டாக பார்க்கலாம். ஃபேர்லைட்டுங்கிறது ஆடியோ செட்டிங்ஸ். நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெலிவரில் வந்து நீங்கள்
அவுட்புட் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன மாதிரி செட்டிங்ஸில் நீங்கள் அவுட் எடுக்கிறீங்கிறத நீங்கள் செட் பண்ணி அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் வந்து அதே நம்ம செலக்ட் பண்ண வீடியோஸ் மட்டும் இங்கே காமிக்கும். நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் அதிலேருந்து செலக்டிவாக எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் இன்னோட் எடுத்து ட்ரிம் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் 3 வீடியோவும் வேணும் அப்படின்னா 3 வீடியோவும் சேர்த்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டைம்லைன், உங்களுக்கு வந்து டைம்லைன் காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிங்கனால அது ஒரு டைம்லைனாக அஸ்யூம் பண்ணிக்கும். அடுத்து ஒரு 3 வீடியோ எடுத்து இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ ப்ளே ஆகுது. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் என்னென்ன ட்ரிம் பண்ணுறதை நீங்கள் இங்கேயே கூட வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது வந்து எடிட்டிங் போர்ஷன் போய்டும். எடிட்டிங் போர்ஷன்லேயும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ட்ரிம் போர்ஷன் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த போர்ஷன் தான் வேணும், இந்த போர்ஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னோட் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அப்படியே ப்ளேபேக் பார்த்துட்டே வரீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அப்புறம் எனக்கு வேண்டாம்னா அதை வந்து நீங்கள் அவுட் போட்டுறீங்க. அவுட் போட்டு நீங்கள் அதை மட்டும் ட்ராக் பண்ணி இம்போர்ட் கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது நம்ம எடிட் போயிடுவோம். எடிட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் அது கீழே இருக்க ஆடியோவும் உங்களுக்கு வந்து பேரலாக காமிச்சிடும். என்ன எக்ஸாக்ட் வீடியோவோட ஈக்குவல் ஆடியோ வந்து அது கீழே காமிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ப்ளேபேக் பண்ணும்போதே அதில் ஆடியோ லெவல்லாம் காமிக்கும். வீடியோவும் நீங்கள் எப்படி இப்போ எனக்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது இருக்குது. நீங்கள் இதில் அதே மாதிரி நீங்கள் ஆடியோ ஏதாவது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஆடியோவும் நீங்கள் இந்த ட்ராக்கில் கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஈக்குவலாக நீங்கள் வந்து அந்த ஆடியோ வந்து கீழே வந்து செட் ஆகிரும். எனக்கு இந்த ஆடியோ கூட வேண்டாம்னா நீங்கள் எடுத்துகிட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா அந்த ஆடியோலாம் போயிடும். ஸோ இப்போ இந்த 4 வீடியோவும் எனக்கு வந்து ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் போடணும், அது நடுவில் இருக்க அந்த கட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஃபுல் பக்கத்தில் எஃபெக்ட்ஸ் எடிட் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். எடிட் இண்டெக்ஸில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நம்ம டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண வீடியோவோட ஃபைல் நேம் அதோட டீட்டெயில்ஸ் தான் காமிச்சிருக்கோம். இன்னோட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, அதோட ரெக்கார்டிங் டைம், சோர்ஸ் டைம் காமிச்சிருக்கோம். சவுண்ட் லைப்ரரியில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபேர்லைட்டில் வந்து யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அதுலேயே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து DaVinciயில் ஏதாவது ஒரு மியூசிக் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் வந்து நீங்கள் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் போவோம். எஃபெக்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு நம்ம வீடியோ ட்ரான்சிஷன், ஆடியோ ட்ரான்சிஷன், இது பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ். ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் சேஞ்ச் ஆகும்போது அது நீங்கள் என்ன மாதிரி எஃபெக்டில் சேஞ்ச் ஆகணும், மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நீங்கள் மாறணும், அந்த வீடியோ மாறணும் அப்படின்னா நீங்கள் அது மேலே நீங்கள் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே போதும். மவுஸை நீங்கள் எதுவுமே டச் பண்ணாலே அப்படியே போதும், அந்த எஃபெக்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எல்லா எஃபெக்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸை நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணாலே போதும், அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்லேயோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த 2 வீடியோக்கு நடுவில்
நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு 2 வீடியோக்கு நடுவில் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஒரு வீடியோ அந்த எண்ட் ஆஃப் அந்த செகண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங் பொசிஷனில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளை ஆகும். நீங்கள் அதோட டைம் லைன் கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா